எவ்வளவு நாள் பழக்கம் உனக்கு அவரை? 6 மாசமா நான் தேடிக்கிட்டு இருந்தேன் வரான். 3 வருஷம் பழக்கம். அப்ப 3 வருஷம்னா உனக்கு என்ன வயசு? எனக்கு 10th படிக்கும் போது எல்லாம் ஒன்னால வலிக்கலையே. 10th படிக்கிறது எல்லாம் தேவையா உனக்கு? நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. என்ன டார்ச்சர் கொடுத்தாங்க சொல்லு பாப்போம். இவன் இருந்து நான் எப்படி தப்பிக்க போறனோ? லவ் மேட்டர் அவங்க கிட்ட பேசுறது அப்படி இப்படின்னு தெரிஞ்சுச்சு. சரி, டார்ச்சர்னா என்ன சொல்ற? இல்ல சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. இல்ல லவ் மேட்டர் பத்தி தெரிஞ்சா சரிம்மா லவ் பண்ணுன்னு விடுவாங்களா? ரெண்டுல ஒரு முடிவு பண்ணிட்டு வா. How do I tell you? அவனை லவ் பண்ண மாட்டேன், விட்டுரு, இதோட விட்டுருவேன். அப்படியாம்மா சொன்னீங்க? இல்ல இல்ல அதெல்லாம் சொல்லல மேடம். உங்க அம்மா சத்தியமா? சரி, அப்ப என்ன சொல்லணும்னு நினைச்ச? நீ கேட்டவன சொல்றதுக்கு நான் என்ன உனக்கு அடிமையாடா? வீட்லயே இருந்துக்கோ, லவ் பண்ணிக்கோ சொல்லணுமா? ஸ்கூலுக்கு போற பொண்ணு எப்படி மேடம் அதெல்லாம் கேட்போமா? நம்ம பையன் போறே கேட்போமா 3 மேடம்? வருஷமா ஓடி போவாங்க. ஒரே நிமிஷம். ஏய், நான் வீட்டுக்கே போயிட்டேன், இன்னும் நான் தனியா போயிட்டேன். 3 வருஷமா ஓடி பெருமை வேற. அந்த பையனை லவ் பண்ணுவா, அவனை தான் நான் கட்டிக்கு போகணும். லவ் பண்ணி படிச்சு முடிச்சப்பறம் நான் அவனை தான் கட்டிக்கு போனா அப்படியே போயிட்டு நீ வராத வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப வீட்ல இருக்க வேண்டியதுதானே, எதுக்கு போன அவனோட? வீட்டுல இந்த ஸ்கூலுக்கு போக வேண்டியதுதானே? ஆபல அந்த குரூப் என்ற எதுவுமே இல்லைங்க அங்க இருக்கு. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ இருக்கிற சேஃப்டி என்னது? என்ன சேஃப்டி இல்ல? How do I tell you? அப்ப safe- சரியில்லை. ஓ, நீ மத்த பசங்க எல்லாம் சரியில்லைன்னு நீ சொல்ற. காப்பகத்துக்கு போன, திடீர்னு இதுக்கு அம்மாவை கூப்பிட்டு வீட்டுக்கு வரேன்னு சொன்ன. சொல்லுங்க. ஒரு நாள்ல படிக்கணும்னு சொல்லி வந்தேங்க மேம். போய் இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு அந்த பையனோட காப்பகத்துல இருந்து அந்த பையனோட பேச முடியாது. இப்படிதானேம்மா சொல்லுவாங்க. ஏம்மா, ஏன் இதுதான் இப்படி சொல்ல சொல்லல? முடியும்? ஏய் எப்படி யாருக்கிட்ட எங்க கிட்டயா? லவ் பண்ண பையனை எப்படி மேம் விட முடியும் ஈஸியா? பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். நீங்க இன்னொரு குழந்தை, அதே குழந்தை, அதை விட குழந்தையா இருக்கீங்க. கல்யாணம் பண்றது வயசா பாது? அமெரிக்கால 40 வயசுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்றாங்களாம். நான் ஒரு விஷயம் கேட்டா உண்மையை சொல்லுவீங்களா? ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம். சரி, என்ன பண்ணலாம்? உங்க தங்கச்சி இவங்க பண்ண மாதிரி பண்ணிருந்தா உங்களுக்கு கோவம் வராது? அப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே. சேர்த்துதான் மேம் வச்சிருக்கோம். சேர்த்து வைப்பீங்களா? ஏஜ் இல்ல, கொஞ்சம் மெச்சூர் ஆகு, அப்புறம் மேரேஜ் பண்ணலாம். எனக்கு 2 தங்கச்சி இருக்கு. நான் அப்புறம் எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. அவங்கள மேரேஜ் பண்ணி வச்சுட்டு நான் அம்மாட்ட பேசுறேன் அப்படின்னா, அது வரைக்கும் நான் ஊரோட இருக்க மாட்டேன், பரவாயில்லையா அப்படின்னா. இந்த பொண்ணுங்க பண்றது இன்னொரு தப்பு. இது பசங்க ஒழுக்கமா இருந்தா கூட கெடுத்துடுறீங்க. நிஜமாவே நீங்க அட்வைஸ் பண்ணீங்களா? எல்லாருமே சூனா பணம் ஆயிர முடியுமாடா? உண்மை அவனுக்கு அட்வைஸ் தான் மேம் பண்ணாங்களே. கட்டாயப்படுத்தி மதம் மாத்திரம். முஸ்லிமா மாத்தினா அப்ப கல்யாணம் பண்றாங்களா, இந்துவா மாத்திரம் போது கல்யாணம் பண்ண மாட்டாங்க. நக்கு செத்த பையல. எப்ப நடந்தது சாந்தகுமார் இது? இது வந்து 2 months 3 months. பேசாதீங்க. 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைய கூட்டிட்டு நீ தியேட்டருக்கு போவ, நாங்கெல்லாம் பார்த்துட்டு சும்மா தியேட்டருக்கு போக மாட்டோம் மேம். நீ அவசரமா படத்துக்கு போறன போயிட்டு ஐயா கூப்பிடுறாரு கொய்யா கூப்பிடுறாருன்னு இருக்க. அப்பெல்லாம் தியேட்டருக்கு போக மாட்டோம். பீச்சுக்கு போவேன். +1 எல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்ப தேட்டரி அப்படி இப்படி போவோம். +1 படிக்கும் போது தியேட்டர் அதே beach. தப்பு, அதே பெரிய தப்பு. தியேட்டர் பீச்னு சுத்தினா அடிக்காம என்ன பண்ணுவாங்க? எதுக்குடா ஒரு தாயில்லா புள்ளைய போட்டு இப்படி துவைச்ச? வந்து இல்ல ஒரு 100 ரூபாய் கையில கொடுத்து இந்தமா செலவுக்கு வச்சுக்கோ சொல்லுவாங்களா? தியேட்டருக்கு போகும்போது செலவுக்கு பாப்கார்ன் வாங்குறதுக்கு 100 ரூபாய் வச்சுக்கோன்னு கொடுத்தாங்களா? இது என்ன பிரமாதம்?
இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கேட்கல மேடம், அவங்க என்னன்றாங்க, நீ ஒண்ணு நான் செத்துரு. சொல்ற பாயிண்ட் அவனுக்கு புரியவே மாட்டேங்கிறது. ஏஜ் இல்லன்னு தெரியும், தாலி கட்டலாமா? அடடா வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? 2 மாசத்துக்கு நான் தாலி கட்டல. இவ்வளவு நாள் ஒரு பொண்ணு கூட இருக்கும்போது What's your problem? நோ மேரேஜ். No marriage? எஸ். கல்யாணம் பண்ணாம வச்சிருந்தா அப்ப என்ன அது எப்படி நீ சொல்லுவாங்க? கல்யாணம் எப்படி பண்ணலாம்? குழந்தைக்கு தாலி கட்டுவீங்க? அவங்க தானே கேக்குறாங்க எனக்கு பொண்ணு வேணும் பொண்ணு வேணும்ட்டு. நாங்க அவங்க பொண்ணு அனுப்பிச்சு தானே கேக்குறாங்க. உங்க பொண்ணு உங்க பொண்ணையா கேட்டாங்க? பார்க், பீச், தியேட்டர்னு சுத்தி இருக்காரு அந்த பொண்ணை கூட்டிட்டு. தப்பு இல்ல இதெல்லாம்? என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல். ரொம்ப அதிக பிரச்சனைமா போய் இருக்கீங்க. அவதான் கூட்டின்னு போவா. கையை பிடிச்சு கூட்டிட்டு போறதுக்கு என்ன 2 வயசு பையனா? மூணு நாள் திங்கட்கிழமை நீ தான் வந்த. சனிக்கிழமை போய் சனிக்கிழமை போய் கேட்டேன். இங்க வரவே இல்லைன்னா உடனே உங்களை எவ்வளோ அவங்க நாங்க இறங்கி ஒரு புள்ள வயசு இல்ல நான் எவ்வளவு இறங்கி வந்துட்டேன். தெரிஞ்ச பையங்கிறாலதான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். போ. நாங்க பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். ஒரு புள்ளையானாலும் 10 புள்ளையானாலும் புள்ள புள்ளதாமா. எப்படி பேசணும் எங்களுக்கு தெரியுங்களா? எங்களுக்கு தெரியும். நீனா இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. எப்படி 5 மாசம் மேடம் ஏஜ் ஒண்ணு வரும்போது அவ சொல்ற மாதிரி நாங்களும் செய்யறோம். பிரிக்காதீங்க மேம், தயவு செய்து விட்டுருங்க மேம். விட்டுருங்க மேம், 8 மாசம் வாழ்ந்துட்டு நான் இது சோதிக்காதீங்க அண்ணையா, சோதிக்காதீங்க. பேசு. அழுக நிறுத்து முதல்ல. ஊருக்குலாம் அனுப்ப எதுவும் எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க. சரி, என்னெல்லாம் கண்டிஷன்? முதல் முறையா உங்ககிட்ட தான் சொல்ல 1 மாசத்துல ஒரு வாட்டி சாந்தகுமார்ட்ட பேசணும். Okay, அவனுக்கு அனுப்பு. ஐயோ அப்படி சொல்லாத. சரி சரி. கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் பொறுத்து. ஓகே, உங்க ஃபியூச்சருக்காக. நல்லபடியா எக்ஸாம் எழுதணும். எனக்கு எக்ஸாம் ரிசல்ட் கூப்பிட்டு சொல்லணும். பேசுறதுக்கு மேடம் நான் எவ்வளவு வருஷம் சரி சரி. அதெல்லாம் நீ சொல்லப்பட. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லப்பட. என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? இல்லப்பா,